நெப்போலியனோட பையனுக்கு கல்யாணம் நடந்தது தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்கள்ல ஒருத்தர் நெப்போலியன். அவருக்கு இருக்கக்கூடிய 2 மகன்கள்ல மூத்த மகன் தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருக்குது. சூழல் இப்படி இருக்க அவருக்கும் அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணுக்கும் போன வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. இந்த நிலையில அவங்களோட கல்யாணம் பத்தி பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி குடுத்திருக்காரு. தனுஷோட சிகிச்சைக்காக அமெரிக்காவுல போய் குடும்பத்தோட செட்டில் ஆன நெப்போலியன் அங்க ஒரு மென்பொருள் நிறுவனத்த ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஏக்கர் கணக்குல விவசாயமும் பண்றாரு. சூழல் இப்படி இருக்க தன்னோட பையனுக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணாரு. அக்ஷயாவும் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட ஒத்துக்கிட்டதால இவங்களோட கல்யாணம் ஜப்பான்ல கோலாகலமா நடந்துச்சு. சூழல் இப்படி இருக்க கடந்த சில காலமாவே நெப்போலியன் வீட்ல பிரச்சனை அப்படின்னும், அக்ஷயா தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் கிசுகிசுக்கள் பரவுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்த அவங்கள நெப்போலியன் குடும்பமே வரவேற்றுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்க சட்டப்படியும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இந்த கல்யாணத்துல அக்ஷயாவுக்கு முழு சம்மதம் தான். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அக்ஷயா கிட்டயும், தனுஷ் கிட்டயும் நீங்க 2 பேரும் முதல்ல 2, 3 மாசங்களாவது ஃபோன்ல பேசுங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்குதா அப்படின்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு தெளிவாவே சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2 பேருமே ஃபோன்ல பல நாட்கள் பேசி பழகியிருக்காங்க. அக்ஷயாவுக்கும், தனுஷுக்கும் ஒத்துப்போச்சு. 3 மாசங்கள் கழிச்சு 2 பேரும் ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு நெப்போலியன். தன்னோட மகனுக்கு ஜப்பான ரொம்பவே பிடிக்கும். அவரோட ஆசைப்படி தான் ஜப்பான்ல தனுஷ், அக்ஷயா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.